ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் திரையில் வெளிவராமல் போன 10 திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 10 திரைப்படங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில திரைப்படங்கள் வந்து ஷூட்ஸ்லாம் வந்து போயிருக்கும், ஆனால் வந்து பாதியிலே வந்து நின்றுருக்கும். அதேமாரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண திரைப்படங்களாக இருக்கட்டும், பூஜை போட்டு ஆரம்பித்து தொடக்க விழா ஃபர்ஸ்ட் லுக்கு அப்படி இப்படி வீடியோ போட்டு ஒரு திரைப்படங்கள்லாம் வந்து ட்ராப் ஆகிருக்கும். எல்லாத்தையும் வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாப் 10ல் பார்க்க போகிற திரைப்படம் பூமி புத்ரா. ஏடா இது ஏதோ ஒரு லாங்குவேஜ் மாரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இது ஒரு கன்னட திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தோட தலைப்பு பூமி புத்ரா. அதேமாரி இந்த திரைப்படம் வந்து 2017 தொடக்க விழாலாம் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க கர்நாடகாவில். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து எஸ் நாராயண் அப்படின்றவங்க வந்து இயக்கிறதா வந்து இருந்துச்சு. எக்ஸ் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெச்டி குமாரசாமி அவர்கள். ஸோ இவர் சீஃப் மினிஸ்டரா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இப்போ வந்து சித்தராமையா, அதுக்கு முன்னாடி வந்து பசவராஜ் பொம்மை, அதேமாரி எடியூரப்பா, அதுக்கு முன்னாடி தான் இருந்தவர் தான் இந்த குமாரசாமி அவர்கள். ஸோ இந்த 2018-19 டைமில் நினைக்கிறேன். ஸோ இவரோட உண்மையான ஒரு பயோகிராஃபியை வந்து ஒரு படமாக வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க. அந்த படத்தோட பேர் தான் இந்த பூமி புத்ரா. ஸோ பூமி புத்ரா அப்படின்ற ஒரு தலைப்பில் எப்போவுமே அர்ஜுன் சார் அவர்கள் ஒரு திரைப்படம் வந்து கன்னடத்திலேயோ இல்லை தெலுங்குலேயோ நடித்தால் அந்த திரைப்படம் வந்து தமிழில் டப் ஆகும். அது எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ அப்பேற்பட்ட அவரோட பயோகிராஃபியை எடுக்கதா வந்து இருந்துச்சு. அதே போல் இவரோட ஒய்ஃப் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அவங்க தான் இயற்கை திரைப்படத்தில் ஷாமும் நம்ம அருண் விஜயும் ஜோடி போட்டு வந்து காதலிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ராதிகா அவங்க தான். ஸோ ராதிகா தான் வந்து குமாரசாமி அவர்களோட ஒய்ஃபு. ஆனால் இப்போ கிடையாது, டைவர்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு பர்சனல் இஷ்யூ, பெருசாக வந்து பேச தேவையில்ல. இந்த பூமி புத்ரா திரைப்படம் வந்து ரிலீஸ், அதாவது ஷூட்ஸ்லாம் ஆரம்பித்து படம் வந்து ஏன் ரிலீஸ் ஆகலை, ஸோ ஏன் வந்து ட்ராப் ஆகி விட்டது, வெளிவரவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக இந்த திரைப்படத்தை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. பட் நிறையா கான்சிக்வன்சஸ்லாம் வந்து வந்துச்சு. ஸோ நிறைய எதிர்ப்புலாம் வந்துச்சு. அதன் காரணத்தால் இந்த பூமி புத்ரா திரைப்படம் வந்து கைவிடப்பட்டது அர்ஜுன் அவர்கள் நடிப்பில். அண்ட் அடுத்தபடியாக 9வது பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஜெயம் ரவி அவர்கள் நடிக்க இருந்த ஜனகணமன. ஸோ திரைப்படத்தை அகமத் அவர்கள் வந்து இயக்க இருந்தால் இருந்துச்சு. ஆல்ரெடியே வந்து 2 படங்கள் வந்து இயக்கியிருக்காங்க அகமத் அவர்கள் ஜெயம் ரவி வைத்து. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் அர்ஜுன் அவர்கள் நடிக்க இருந்தால் இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்ஸ்லாம் வந்து ஊட்டியில் வர போயிட்டு வர இருந்துச்சு. அர்ஜுன் அவர்கள் போர்ஷன்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஊட்டியில் ஜனகணமன திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அதேமாரி ரவி மோகன் அவர்கள், ஜெயம் ரவி கிடையாது இவர். ஸோ ரவி மோகன் அவர்கள், அதேமாரி டாப்ஸி, ரஹ்மானு, ஸோ அந்த நானா படேகர் உட்பட பல பேர் வந்து நடிக்க இருந்த திரைப்படம் தான் இந்த ஜனகணமன. இது ஒரு பேட்ரியாட்டிக் மூவியாக வந்து இந்த திரைப்படத்தை எடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு சில காரணத்தால் இந்த திரைப்படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. மேபி ஃப்யூச்சரில் வந்தாலும் வரும் இந்த ஜனகணமன திரைப்படம். ஏன்னா வந்து ஷூட்ஸ்லாம் வந்து போயிருக்கு. ஸோ அதனால் வந்து சொல்ல வரேன். ஸோ இந்த திரைப்படம் யுவன் சங்கர் ராஜா இசையில், அகமத் அவர்கள் இயக்கத்தில், ரவி மோகன் அவர்களும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் நடிக்க இருந்த திரைப்படம். ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கூட வச்சுக்கலாம் அர்ஜுன் அவர்கள். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரவி மோகன் அவர்களே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வில்லன் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ பராசக்தி உட்பட படத்தில். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஃபியூச்சரில் வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட தலைப்பெல்லாம் சொல்லி ஆரம்பித்த இயர் 2019 நினைக்கிறேன். ஸோ 2018 கடைசியாக இருக்கும், இல்லை 2019 வந்து இருக்கும். ஸோ நான்லாம் வந்து ரொம்ப ஈகர்லி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஜெயம் ரவி அதேமாரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் 2 பேரோட காம்பினேஷன் அப்படின்னாலே வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கோமாளி அதேமாரி ஒரு சில படங்கள்லாம் வந்து ஹிட் வேறு கொடுத்துருந்தார் நல்லாவே ஜெயம் ரவி அவர்கள். பட் இப்போ ஒரு ஹீரோம்ஸ்ன்ற ஒரு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு ஜெயம் ரவி அவர்களுக்கு. படங்கள் எல்லாம் நல்லா நடித்தா கூட பெருசாக வந்து போக மாட்டுது. ஸோ அர்ஜுன் அவர்களும் சொல்லவே தேவையில்லை, நிறைய படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அதேமாரி வில்லன் ரோல் அப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட காம்பினேஷனில் இந்த திரைப்படம் வந்து ட்ராப் ஆகி விட்டது அப்படின்ற ஒரு சின்ன நியூஸ் எனக்கு கொஞ்சம் சேடாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அடுத்தபடி 8வது பார்க்க போகிற திரைப்படம் பேரலை. ஸோ அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் பேரலை அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து 2012-13 டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை இயக்க இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரக்டர் ஜி.கே. அப்படின்றவங்க. அதேமாரி இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் டி. இமான் அவர்கள். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இணைந்து சாந்தனு பாக்கியராஜ் அவர்களும் இணைந்து நடிக்க இருந்தால் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு சில காரணத்தால் இந்த பேரலை திரைப்படம் வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளமாக இல்லை அர்ஜுன் சாரோட சரியான கால் ஷீட் கிடைக்கல என்னன்னு தெரியல. பட் ப்ராப்பரான ரீசன் வந்து தெரியல. பேரலை அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் 2013 ஷூட்ஸ்லாம் வந்து ஆரம்பித்து 2014 கிட்ட வந்து இந்த திரைப்படம் வந்து வெளிவரதா இருந்துச்சு. பட் இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிவிட்டது, ட்ராப் ஆகிவிட்டது. திரையில் வெளிவராமல் காணாமல் போன திரைப்படங்களில்
பேரலை திரைப்படமும் ஒன்று. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஸோ பேரலை எல்லாத்துக்கும் வந்து போஸ்டர்லாம் சொல்கிறீங்க, பேரலை படத்தோட போஸ்டர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்து விட்டுருந்தாங்க, ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து விடலை. அண்ட் அடுத்தா 7ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் வந்து ராணே ரன்னம்மா. என்னடா இது தலைப்பே ஒரு வித்தியாசமாக இருக்குது, என்ன லாங்குவேஜ்னு கேட்டிங்கன்னா இது வந்து தெலுங்கு மூவி. ஸோ கோடி ராமகிருஷ்ணன் அவர்கள் டைரக்ஷனில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிக்க இருந்த திரைப்படம் தான் அந்த ராணே ரன்னம்மா. 2013, 14, 15 டைமில் இந்த திரைப்படத்தோட பூஜையெல்லாம் வந்து ஆரம்பித்து ஒரு சில ஷூட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸோ அவைலபிளாக வந்து இருக்குது கூகுளில். ஸோ இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு ஜோடியாக நம்ம லக்ஷ்மி ராய் அவர்கள் நடிக்க இருந்துச்சு. இப்போ இருக்கிற லக்ஷ்மி ராய், அதாவது ராய் லக்ஷ்மி பேரை மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிற அந்த ஃபோட்டோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து எப்போ வந்திருக்க வேண்டிய திரைப்படம்னு அப்போ பார்த்துங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம ஜெகபதி பாபு அவர்கள் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நடிக்க போகிறாரு அப்போல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஸோ ஒரு சில காரணத்தால் ஷூட்ஸ்லாம் வந்து பூஜைலாம் போட்டு ஷூட்ஸ்லாம் ஒரு சில தான் போகி கைவிடப்பட்ட திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. கோடி ராமகிருஷ்ணா அவர்களோட ஸோ டைரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 4 திரைப்படங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நடிச்சிருக்காரு அர்ஜுன் அவர்கள். அர்ஜுன் அவர்கள் நடித்த முதல் தெலுங்கு திரைப்படத்தையே நம்ம கோடி ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. மா பேரு கோபால் 2 ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதை தொடர்ந்து 2-3 படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் கோடி ராமகிருஷ்ணன் அவர்கள் டைரக்ஷனில். ஸோ இந்த திரைப்படம் வந்து வெளியாகிறதா இருந்து பட் ஒரு சில காரணத்தால் ட்ராப் ஆகி ஸோ இந்த திரைப்படம் பாதியில் நின்று போய் திரையரில் வந்து வெளிவராமல் போன திரைப்படங்களில் இதுவும் ஒன்று அர்ஜுன் அவர்கள் நடிப்பில். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை பற்றி எந்த ஒரு பேச்சும் காணும். இந்த படத்தோட டேரக்டரே வந்து இறந்தே போயிட்டாரு. ரொம்ப ஃபேமஸான டேரக்டர் கோடி ராமகிருஷ்ணன் அவர்கள். அருந்ததி திரைப்படத்தை கூட எடுத்தவர் அவர் தான். அண்ட் அடுத்தபடியாக 6ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் வந்து வால்டர். ஸோ வால்டர் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து 2017-18 டைமில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிக்க இருந்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நம்ம விக்ரம் பிரபு அவர்கள், அதேமாரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஜாக்கி ஷெரஃப் உட்பட பல பேர் வந்து நடிக்க இருந்தாங்க. ஸோ இந்த வால்டர் திரைப்படத்தை இயக்க இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யு அன்பு அவர்கள் தான். யு அன்பு அவர்களா யாரா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படைத்தளம் திரைப்படத்தோட இயக்குனர் தான். ஸோ யு அன்பு அவர்கள் டைரக்ஷனில் அர்ஜுன், விக்ரம் பிரபு, ஜாக்கி ஷெரஃப் அவர்கள் நடிக்க இருந்த இந்த வால்டர் திரைப்படம் ஒரு சில காரணத்தால் ஸோ கதை பிடிக்கல என்னன்னு தெரியல, ஜாக்கி ஷெரஃப், விக்ரம் பிரபு, அர்ஜுன்லாம் வந்து ஸோ விலகி விட்டார்கள். அதன் பிறகு இந்த வால்டர் திரைப்படம் எப்படி யார்கிட்ட போச்சு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்துக்கு இசையமைத்த ராதன் அப்படின்றவங்க தான் இசையமைக்கிறதா வந்து இருந்துச்சு. வால்டர் திரைப்படம் கை மாறி நம்ம சிப்பிராஜ் அவர்கள் நடிப்பில் வந்து வால்டர் அப்படின்ற ஒரு பேரில் உருமாறி இந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் ஆகிவிட்டது, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம சிப்பிராஜ், அதேமாரி சமுத்திரகனி, நட்ராஜ் 3 பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்களோட கதாபாத்திரம் தான் விக்ரம் பிரபு, அர்ஜுன், ஜாக்கி ஷெரஃப். ஸோ இவங்க 3 பேர் நடிக்க இருந்தால் இருந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ வால்டர் திரைப்படம் பொறுத்தவரை கண்டிப்பாக அர்ஜுன் அவர்களும் விக்ரம் பிரபு அவர்களும் இணைந்து நடிச்சிருந்தா வேறு லெவலில் இருக்கும். கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இணைந்து நடிச்சிருப்பாங்க. கண்டென்ட் சரியில்லை அப்படின்னு நினச்சதால் தான் விலகி போயிட்டாங்களோ போல. சிப்ராஜ் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க, படம் வந்து ஃப்ளாப் ஆகி விட்டது. எனவே வால்டர் திரைப்படமும் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் திரையில் வெளிவராமல் போன திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. அண்ட் அடுத்தபடியாக 5ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் வந்து மெய்கான். ஸோ மெய்கான் அப்படின்ற ஒரு தலைப்பில் அர்ஜுன் அவர்கள் 2011-12 டைமில் வந்து ஸோ நடிக்க இருந்த ஒரு திரைப்படம் தான். மேஜர் ரவி அப்படின்றவங்க தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்க இருந்தால் இருந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு சுந்தர் சி பாபு அவர்கள் தான் இசையமைக்கிறதா இருந்துச்சு மெய்கான் திரைப்படத்துக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து அமைந்திருக்க வேண்டிய திரைப்படம். ஸோ இந்த படத்தோட ஷூட்ஸும் வர போச்சு, நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து லீக் அவைலபிளாக வந்து இருக்குது கூகுளில். மெய்கான் திரைப்படத்தில் வந்து கஞ்சா கருப்பு அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து வந்து நடிக்க இருந்தால் இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படமும் ஒரு சில காரணத்தால் வந்து ட்ராப் ஆகிவிட்டது. ஸோ கண்டிப்பாக இந்தமாரி ஒரு திரைப்படம்லாம் வந்து நடிச்சிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். அந்த தலைப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது, மெய்கான் அப்படின்ற ஒரு தலைப்பே. ஏன் இந்தமாரி திரைப்படங்கள்லாம் வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு சரியான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன், சரியான ரிசல்ட் வந்து கிடைக்கல. மேபி ஃபினான்ஷியல் இஷ்யூவால் இந்த மெய்கான் திரைப்படம் வந்து ட்ராப் ஆகிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது அந்தமாரி ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு, நல்ல ஒரு யூனிக்கான ஒரு தலைப்பாக இருக்குது மெய்கான் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் அர்ஜுன் அவர்கள் நடித்தால் நல்லா இருக்கும். ஸோ எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் அந்த தலைப்பை வேறு ஏதாவது திரைப்படத்துக்கு வந்து ஸோ யாராவது வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மெய்கான் திரைப்படம் மட்டும் ரிலீஸ் ஆகியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் திரையில் வெளியே வராமல் போன திரைப்படங்களில் மெய்கான் திரைப்படம் வந்து ஒன்று. அடுத்தபடியாக 4ஆவதாக பார்க்க போகிற திரைப்படம் ஓம். ஸோ ஓம் திரைப்படத்தை வந்து இளங்கண்ணன் அவர்கள் வந்து இயக்க இருந்தால் வந்து இருந்துச்சு. தாஜ் நூர் திரைப்படத்துக்கு இசையமைக்கிறதா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஓம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து பூஜையெல்லாம் ஆரம்பித்து டைட்டில்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து நம்ம விவேக் அவர்களும் வந்து நடிக்க இருந்த திரைப்படம் தான் இந்த ஓமு. ஸோ இந்த திரைப்படத்தோட அதாவது டெஸ்ட், அதாவது லுக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த படத்தோட டைட்டிலுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து போடுவாங்க. அந்த ஒரு லுக் டெஸ்ட்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. வேறு லெவலில் மாசாக வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்காக அந்த அர்ஜுன் சாரோட போஸ்டர்லாம்
ஸோ இந்த திரைப்படமும் ஒரு சில காரணத்தால் மேபி ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால் தான் இந்த ஓம் திரைப்படமும் கைவிடப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி திரைப்படங்கள்லாம் வந்து நடிக்க இருந்துச்சு. அர்ஜுன் அவர்களும் சரி, பல நடிகர்களும் சரி, நிறைய திரைப்படங்கள் வந்து நடிக்க இருந்து கைவிடப்பட்டதுக்கான காரணம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். சரியான ஒரு ப்ரொடியூசர் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன காசை வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலே வந்து நிறைய நடிகர்கள்லாம் வந்து நடிக்க இருந்த திரைப்படங்கள்லாம் வந்து தள்ளிவிடப்பட்டு அதுமாரி ட்ராப் ஆகிருக்கும். அதில் ஒரு படம் தான் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் அந்த ஓம் திரைப்படம். ஸோ 2012 இந்த திரைப்படம் ஷூட்ஸ்லாம் வந்து ஆரம்பித்து வெளிவர இருந்த திரைப்படம். ஸோ என்னத்துக்கு இந்த ஓம் அப்படின்ற ஒரு தலைப்பே வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் வந்து ஸோ வேறு ஒரு தமிழ் திரைப்படமே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் அந்த ஓம் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் எப்படி இருந்திருக்கும். அதேமாரி அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் திரையில் வெளிவராமல் போன திரைப்படங்களை இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் நண்பா. செல்வா அவர்கள் டைரக்ஷனில் அர்ஜுன் மற்றும் ஜோதிகா இணைந்து நடிக்கிற இந்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து மணிகண்டா அப்படின்ற பேரில் வந்து 2007 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு தேவா அவர்கள் இசை. ஆனால் நண்பா திரைப்படத்துக்கு இசை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் ராஜ் அப்படின்றவங்க வந்து இசைமிக்கர் தான் வந்து இருந்துச்சு. புதுமுக இசைப்பாளர் அப்படின்னு போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோஹித் ராஜ் வந்து மணிகண்டா திரைப்படம் மூலயமா தேவா வந்து இசைமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 2000 ஜனவரி மாதம் ஸோ பேப்பர்லாம் வந்து ஆடெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நண்பா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அர்ஜுன் ஜோதிகா இணைந்து நடிக்கும் மாதிரி அந்த டைட்டில் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து கை மாறி 2007 மணிகண்டாவை வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. ஸோ நண்பா வேறையா இல்லை மணிகண்டா வேறையான்னு எனக்கு தெரியல. ஆனால் செல்வா டைரக்ஷனில் 2000 ஜனவரி மாதம் போஸ்டர், அதாவது பேப்பர்லாம் வந்து போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் லுக்கு. ஸோ அந்த திரைப்படம் வந்து கைவிடப்பட்ட திரைப்படங்களில் அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான திரைப்படம் நண்பா. அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரட்டை சூரியன். ஸோ இதெல்லாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் இணைந்து நடிக்க இருந்த திரைப்படம் தான் இரட்டை சூரியன். 2000 வருடமா இல்லை 2000 வருடமா 1999 சரியாக தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம், இரண்டு பேருமே இணைக்கு இணையான ஒரு சரிசமமாக 2 ஹீரோ கூட்டணியில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட வேண்டியது. பட் ஒரு சில காரணத்தால் இந்த இரட்டை சூரியன் திரைப்படமும் வந்து ட்ராப் ஆகிவிட்டது. ஸோ கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தவங்க அந்த 90s பார்த்திபன் அவர்களும் ஒரு சூப்பரான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ தான். பல படங்கள் பாரதி கண்ணம்மா உட்பட பல படங்கள்லாம் வந்து ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ அர்ஜுன் அவர்களும் நிறைய படங்கள் வந்து ஜெய்கிந்தனில் முதல் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட்லாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களோட கூட்டணியில் இவங்க 2 பேர் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். அதாவது முரளி பார்த்திபன் இணைந்து நடித்து வெற்றி கொடி கட்டு மாரி நம்ம அர்ஜுனும் பார்த்திபனும் இணைந்து நடித்து இந்த இரட்டை சூரியன் வந்து வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ராப் ஆகிவிட்டது. அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் வெளிவராமல் போன திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. இப்படிப்பட்ட போஸ்டர், இப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நிறைய பேர் வந்து கேள்விப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டவங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தபடியாக நம்பர் 1 பார்க்க போகிற திரைப்படம் அசோகா. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து இயக்கி ஹீரோவாக நடிக்க இருந்த திரைப்படம் தான் இந்த அசோகா. அதுவும் ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையில். ஸோ இது வந்து 2001 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த அசோகா திரைப்படத்தை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு என்னன்னு தெரியல. அந்த 2001 டைமில் எதுக்காக இந்த திரைப்படம் வந்து கைவிடப்பட்டது, ஸோ எதனால் இந்த திரைப்படம் வந்து ட்ராப் ஆகிவிட்டது அப்படின்னு கொஞ்சம் விசாரிக்கும் போது, கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது ஒரு நியூஸ் வந்து கிடச்சிது. ஸோ அது என்னென்னா 2002 நம்ம அஜித் அவர்கள் நடிப்பில் ரெட் அப்படின்ற ஒரு திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகி ஒரு ஃப்ளாப்பாக வந்து ஆகியிருக்கும். ஸோ அந்த திரைப்படத்தோட கதையும் அர்ஜுன் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடிக்க இருந்த அந்த அசோகா திரைப்படமும் ஒன்று அப்படின்னு வந்து ஸோ இது பண்ணதால் இந்த அசோகா வந்து ட்ராப் ஆகிவிட்டது, கைவிடப்பட்டது. ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க இந்த ரெட் திரைப்படத்தோட கதையை. ஸோ அதன் பிறகு அர்ஜுன் அவர்கள் இயக்க இருந்தால் இருந்திருக்கும். ஸோ அதனால் ஒரே கதை அப்படின்னால ஸோ ஃபஸ்ட்டு யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ ரெட்டு எப்படிப்பட்ட படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல வேளை அர்ஜுன் அவர்கள் அந்தமாரி ஒரு கதையை வந்து இயக்காதது எனக்கு தெரிஞ்சு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாரி அசோகா அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து படமும் வந்து ஸோ ரிலீஸ் ஆகியிருக்கு அதன் பிறகு. ஸோ இந்த ஒரு சில காரணத்தால் இந்த அசோகா கைவிடப்பட்டு அர்ஜுன் அவர்கள் நடிக்கிற திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அசோகா ஃபஸ்ட் லுக்லாம் வந்து இப்போ தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இரட்டை சூரியன், அசோகா, நண்பா போன்ற பல ஃபஸ்ட் லுக்லாம் வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் பெருசாக யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இந்த 10 படங்கள் அர்ஜுன் அவர்கள் நடிக்க இருந்த திரைப்படங்கள் கைவிடப்பட்டது ஒரு சில காரணத்தால். ஸோ திரையில் வெளிவராமல் போன திரைப்படங்களில் இதுங்கெல்லாம் ஒன்று. அதேமாரி நம்ம அர்ஜுன் அரவிந்த் சாமி அவர்கள் இணைந்து நடிக்க இருந்த திரைப்படமாக இருக்கட்டும், விஜய் அதேமாரி அர்ஜுன் அவர்கள் இணைந்து நடிக்க இருந்த முதல் 1, 2 அந்த மாரி பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ராப் ஆகிவிட்டது. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.